ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் காந்தாரா சாப்டர் 1 படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். கன்னட சினிமா இன்னைக்கு வேர்ல்டு கிளாஸ் சினிமா தரத்துக்கு உயர்ந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அவங்களோட ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே காந்தாரா படம் என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்குச்சு. என்ன சொல்கிறது, வேர்ல்டு வைடு இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டை கிளப்பிச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் மக்களாக மக்களோட எமோஷ்னல் கனெக்டிவிட்டி ஆகட்டும், கடவுள் நம்பிக்கையாகட்டும், இதெல்லாம் மண் சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படங்கிறதுனால அந்த படம் டெஃபினட்டாக ஹிட் அடிச்சுது. அதை பேஸ் பண்ணி அதுக்கு முந்தைய காலகட்டமான ப்ரீகோலாக எப்படி அந்த நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி மன்னர்கள் எப்படி எல்லாம் ஒரு சூட்சமத்தை பயன்படுத்தி ஒரு கிராமத்தை அழிக்க முயற்சி பண்ணாங்க, அந்த கிராமத்தோட இஷ்ட தெய்வமான அவங்க காலங்காலமாக வழங்கிட்டு இருக்கிற ஒரு கடவுள் எப்படி அந்த மக்களை காப்பாத்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஃபேண்டசி படமாக எடுத்து நம்மளுக்கு ஒரு விருந்தாக்கியிருக்காரு ரிஷப் ஷெட்டி. ரிஷப் ஷெட்டியோட உழைப்பு அளப்பரியதுங்க. அந்த அளவு எஃபர்ட்டை கொட்டி எடுத்திருக்காருங்க. ஒரு 16 கோடிக்கு எடுக்கப்பட்ட காந்தார படமே மிகப்பெரிய அளவு ரீச் ஆச்சு. அதனால நம்ம ஒரு 125 கோடியில் இந்த படத்தை எடுத்துடலான்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், செட்டு போடுறதாகட்டும், ஆர்டிஸ்ட்டுகளோட உடை வடிவமைப்பாகட்டும், அந்த லொக்கேஷன் ஆகட்டும், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு நடிகர்களுக்கு, ஒரு மிக முக்கியமான நடிகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகையை அந்த கதைக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்கும் ஏற்ற மாதிரி செட்டு போட்டு இறைச்சிருக்காங்க பணத்தை. ஒரு நடிகர்களுக்கு குறிப்பிட்ட படத்தோட முக்கால்வாசி பணம் போகிறத தடுத்து கன்னட சினிமா நாங்கள் இப்படித்தான் படம் எடுப்போம், நாங்கள் வெறுமனே ஒரு நடிகருக்கு பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதில்ல, நாங்கள் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு நாங்கள் பணத்தை இறைக்கிறோன்னு சொல்லிட்டு கன்னட சினிமா இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. நம்ம தமிழ் சினிமா ஆகட்டும், ஹிந்தி சினிமா ஆகட்டும், எல்லாருக்கும் கரிய பூசுகிற விதமாக. சரி, அப்படி இருக்கும்போது இந்த படம் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி, அங்கங்கே கொஞ்சம் டார்க் அடல்ட் காமெடியெல்லாம் வந்துட்டு போகுது. அப்படியே இவங்க அந்த கிராமத்தை ஒட்டிய பகுதிகளாகட்டும், அங்கே இருக்கிற இயற்கை வளங்களாகட்டும், அங்கே மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட கலாச்சாரம் என்ன, பழக்க வழக்கம் என்ன, மோதையார்களோட வழிபாடு என்ன, இப்படி தான் கதை ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் அந்த பக்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சிவப்பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது இந்த காந்தாரா பகுதியில். அங்கே என்ன சொல்கிறது, முக்கியமான தாவரங்கள், அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்பைசியான விஷயங்கள் எல்லாம் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்மளோட எக்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது அந்த பண்டைய காலங்களில் இருக்கிற மன்னர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி ஸ்பைசியான விஷயங்கள் தேவைப்படுது, தாவரங்கள் தேவைப்படுது, மூலிகைகள் தேவைப்படுது, அங்கே நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது. அதனால் நம்ம அந்த இயற்கை வளங்களோடு சேர்ந்து அங்கே கடவுள் சக்தியும் இருக்குது. அதையெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டா இன்னும் நம்ம ஓரளவுக்கு நம்ம பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த சிவப்பூந்தோட்டத்தை தேடி வராங்க. அப்படி தேடி வரும்போது என்ன ஆச்சு, அங்கே இருக்கிற நம்மளோட ரிஷப் ஷெட்டி அவர்கள் கதம்பர்கள் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்களாக இருக்காங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்களுக்கு தாண்டி இன்னொருத்தங்க அவங்க கடம்பர்கள் அப்படிங்கிற ஒரு ஆளுகளாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த மாந்திரிகம் பண்ணுறது, ஒரு என்ன சொல்கிறது, தீய சக்திகளை பயன்படுத்தி கடவுளே கட்டி போடுற அளவுக்கு தன்னோட பவர்களை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் சேர்த்து படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காந்தாரா பகுதியை நோக்கி, அதாவது இந்த சிவப்பூந்தோட்டம் அந்த பகுதியை நோக்கி இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்களும் வராங்க, இந்த மன்னர்களும் வராங்க. அப்படித்தான் அவங்களோட மன்னரோட பையனான இளவரசர் அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காமெடி பண்ணுற ஒரு அரசராக, ஒரு பொறுப்பற்ற அரசராக, எப்போ பார்த்தாலும் குடியும் கூத்தாளமா இருக்கிற ஒரு அரசர் இந்த காந்தாரா பகுதியை நோக்கி வராரு. அங்கே வரும்போது ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காந்தாரா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஊரில் ஒரு சின்ன இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதியை நேசிக்கிற மக்கள் ஒருவரான நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் இந்த மன்னரோட இளவரசரோட வருகை ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உணர்த்துது. அதனால் அங்கேயே அவங்கள ஸ்டாப் பண்ணுற விதமாக ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டெல்லாம் நம்மளுக்கு பாகுபலியை லைட்டாக டச் பண்ணிட்டு வருது, அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்படி இந்த மன்னர்கள் இந்த நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிற ரிஷப் ஷெட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மன்னரோட இளவரசியை தன் பக்கம் ஈர்த்துக்கிறாரு, காதல் வயப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு ஷாக் இருக்குது, ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா டக்குன்னு நீங்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது,
நம்ம தலைவர் நடித்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த கூலி படத்தோட ஒரு சின்ன சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு ரோலை தான் வந்து நம்ம ருக்மிணி வசந்த் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரோலை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க எதுக்காக, என்ன ஒரு எண்ணத்துக்காக நம்ம ரிஷப் ஷெட்டி கூட வர்றாங்க, அவங்கள காதலிக்கிறாங்க, தன் கூட ஒரு நெருக்கமாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ரிவ்யூவில் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்படி தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நகர்ந்து போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃப் தொடங்கி ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து படம் சூடு பிடிக்குது. அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து இறங்கி அடிக்கிறாங்க. மெயினான கதைக்குள்ளேயே அப்போ தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காட்சி அமைப்புகள்லாம் நம்மளுக்கு வந்து காந்தாரா இப்படியா, மன்னர்கள் இப்படியா, இங்கே சண்டை நடக்குதா, இங்கே போர் வரப்போகுதா, இப்படி எல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்கா, இப்படி எல்லாம் வந்து வழிபடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்க மெயின் கோருக்குள்ளே, அதாவது அடுத்து என்ன, அடுத்து இந்த கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த சம்பவங்கள்லாம் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் வருதுங்க. சரி, இப்படியெல்லாம் வந்து இந்த படம் வந்து போயிட்டுருக்கிற போது தான் வந்து இடையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேக்லாம் வந்துட்டு போகுது. அதெல்லாம் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னமும் இந்த படம் வந்து ஸ்கிரிப்டாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சிஜி ஒர்க்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது. இந்த புலி வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்கு வருது, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த தேவாங்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக சிஜி மாதிரியே தெரியாது. எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷனுக்கு பணத்தை கரெக்டான விதத்தில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிஜி பண்ணுறங்கிற பேரில் வந்து கார்ட்டூன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, இன்னைக்கு ஒரு கன்னட படத்தில் சிஜி வந்து இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். அப்படி வந்து சிஜி ஒர்க்கெலாம் வந்து மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். முழுக்க இந்த படம் வந்து அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் வந்து நேசிக்கிறாங்களோ, குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் ரொம்பவே பிடிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் காமன் ஆடியன்ஸாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த படம் பார்த்தா ஒரு பூம் சம்ஸை வந்து ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு படமாக வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். யாருமே வந்து இந்த படம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் வந்து கடவுளை தொடாமல் வந்து வெளியே வரவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கடவுள் நம்மளுக்குள்ளே உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ரிஷப் ஷெட்டியெல்லாம் வந்து என்னடா இந்த மனுஷனுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா வந்து அவர் அந்த அளவுக்கு ஒரு நடிப்பாகட்டும், அந்த அளவுக்கு ஒரு டைரக்ஷன் ஆகட்டும் பின்னி படம் எடுத்து இருக்காருங்க. ஒரு மனுஷன் டைரக்ஷன்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும், நடிப்புலையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இவரை பார்த்து தான் கற்றுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் வந்து உள்ளே வந்தாச்சுன்னா நம்ம மனுஷன் ஃபயர் ஆயிடுறாருங்க. அந்த அளவுக்கு வந்து நடிப்பை வந்து இவரை விட்டா வேற ஆளே இல்லை இந்த படத்தில் பண்ணுறக்கு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து நடித்து மிரட்டியிருக்காரு நம்ம ரிஷப் ஷெட்டி. அதுக்காக நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த 100 crore கிளப்பில் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிடும். என்ன சொல்கிறது, 100 crore 1000 crore வந்து பீட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கன்னட சினிமாவோட அடுத்த கட்டத்தோட ஆசையே வந்து அதுதான். மிகப்பெரிய பேன் இந்தியா படமாக வந்து எடுக்கணுங்களாம் அவங்க ட்ரை பண்ணுறது கிடையாது. பேன் இந்தியா படம்னு அவங்க நினச்சாலும் எடுக்கிறது கிடையாது. நம்ம படம் ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்கணும், வேர்ல்டு வைடு நம்ம படம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடுக்கிறாங்க. அது பேன் இந்தியா படமாக மாறிடுதுங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோட தமிழ் டப்பிங் வந்து நம்ம மணிகண்டன் அவர்கள் தான் வந்து பண்ணியிருக்காருங்க. மணிகண்டன் அவர்கள் இந்த படத்துக்கு டப் பண்ணனால இந்த படம் வந்து ஒரு கன்னட படமா இல்லை தமிழ் படமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்க்கே நம்ம வந்துடுறோம். அந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக ரிஷப் ஷெட்டி பேசுகிற மாதிரியே வந்து நம்ம மணிகண்டன் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து டப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் ஷெட்டி வந்து நம்ம மணிகண்டனை எப்படி சூஸ் பண்ணாருன்னா, நம்ம மணிகண்டன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து பேசுகிறத ஆர்டிஸ்ட் மாதிரியே பேசுகிறது மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜும் சேர்த்து பண்ணுவார். அதனாலேயே அந்த வாய்ஸ் வந்து இன்னுமே வந்து அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த வாய்ஸோட டோன் வந்து மாறும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு இவர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம மணிகண்டனை வந்து சூஸ் பண்ணதாக வந்து நம்ம ரிஷப் ஷெட்டி ஒரு வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அது வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. மணிகண்டனா இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா நார்மலாக ஒரு நடிகர் நடிக்கிற படம் தான் உங்களுக்கு தெரியாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்டெல்லாம் வந்து ஒரு கொடுப்பாரு. அந்த கடவுள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வாய்ஸ் டோனே வந்து மாறிடும். அதை வந்து சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக வந்து பண்ணியிருந்தார் நம்ம மணிகண்டன் அவர்கள். அதனால் அவருக்கும் இந்த இடத்துல ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ருக்மிணி அழகான இளவரசியாக வர்றாங்க. நம்ம பசங்களாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. படம் வந்து அந்த படத்தில் அவங்க இன்ட்ரோ சீனே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நம்ம பசங்களாம் வந்து இந்த மதராசி படத்துக்கு அப்புறமா எங்கே பார்த்தாலும் ருக்மிணின்னு திரியிறானுங்க. அதுக்கெல்லாம் காரணம் இதுதானா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து நம்மளுக்கு அந்த விசுவல்ஸோட அவங்களோட
அழகை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்கள கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ரோலை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ருக்மணி வசந்துக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினுக்கு இந்த ஹீரோயின் இல்லாமல் இருந்தால் கூட அந்த படம் ஓடுமே, எதுக்கு வெட்டி அந்த ஹீரோயினை தைக்க வரைக்கும் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் வந்து பேசியிருப்போம். ஆனால் இந்த படத்தில் பேச முடியாத அளவுக்கு வாயடிச்சு விட்டாரு நம்ம ரிஷப் ஷெட்டி. ஏன்னா முக்கியமான ரோலை வந்து நம்ம ருக்மணி வசந்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றி நம்ம பேசும்போது ஒரு மிக முக்கியமான ஒருத்தரை பற்றி இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும். என்னதான் ரிஷப் ஷெட்டி வந்து உசுரை கொடுத்து நடிச்சிருந்து ஒவ்வொரு சீக்வன்ஸாக வந்து செதுக்கியிருந்தாலும் அது ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்துருக்காரு நம்ம அஜனீஷ் லோக்நாத். இவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பட்டை கிளப்பியிருக்காருங்க. என்னங்க கேஜிஎஃப், என்னங்க பாகுபலி, என்னங்க அனிருத், இவங்களையெல்லாம் மீறி ஒரு மெட்டு போட்டுக்க ஒரு டியூன் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுக்குற விதமாக, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வந்து நம்ம ரிஷப் ஷெட்டிக்குள்ளே இறங்கியாச்சுன்னா அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டியை வந்து கடத்திருக்காரு நம்ம அஜனீஷ் லோக்நாத். சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர்லாம் என்ன சொல்கிறது, எங்கேப்பா இருந்தீங்க இத்தனை நாளா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு மேக்கிங்கை வந்து கொடுத்துருக்காருங்க. என்ன மேக்கிங்கு, அது நைட்டில் எடுக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ட்ராமாட்டிக்காக வந்து யாரும் வந்து எடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வச்சுருக்காருங்க. அந்த லைட்டிங்கும் சரி, அந்த விஷுவல்ஸும் சரி, சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு விசுவல் ட்ரீட்டாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த சிஜியோட கனெக்ட் பண்ண இந்த கேமரா ஆகட்டும், சுற்றி அடிக்கிற சீன்ஸ் ஆகட்டும், ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபி தெறிக்கி விட்டுருக்காருங்க நம்ம சினிமோட்டோகிராஃபரான அரவிந்த் கைசப். இவர் வந்து இறங்கி வேலை செஞ்சுருக்காருங்க. களத்தில் நம்ம ரிஷப் ஷெட்டிக்கு இன்னொரு பக்கபலமாக இருந்து ஹெல்ப் பண்ணது நம்ம அரவிந்த் காஷ்யப்பா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபியில் மிரட்டுன்னு மாட்டியிருக்காருங்க. இன்னும் பாருங்கள், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆல்ரவுண்டு இவங்கெல்லாம் வருவாங்க. நம்ம மியூசிக் டைரக்டரும் நம்ம சினிமோட்டோகிராஃபரும். அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர் கரெக்டான இடங்களெல்லாம் கட் பண்ணார். என்ன சொல்கிறது, அந்த லென்த்தியான சில சாக்குப்போக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து அடிக்கடி வந்துட்டு போகுதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அவர் தான் நம்ம சங்கலன். இவர் தான் வந்து இந்த படத்தோட எடிட்டர். கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஹாப்பில் நல்லா ட்ரிம் பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாப்பில் ஒரு 10-20 நிமிஷத்தை வந்து அழகாக கட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் இந்த படத்தோட மீட்டர் வந்து வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடிட்டர் அவருக்கு உண்டான வேலையை வந்து நீட்டாக வந்து செஞ்சுருக்காரு. இப்படி வந்து ரிஷப் ஷெட்டி வந்து கரெக்டான ஆளுகளை தன் கூட வச்சுக்கிட்டனால தான் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படமாக வந்து அமைஞ்சிருக்குங்க. ஆல்ரெடி வந்து காந்தாரா படமே பார்த்தீங்கன்னா வந்து அழகான ஒரு படமாக, அதுக்கு பின்னாடி அவங்க மேக்ஸிமம் போனதே வந்து நைட் ஷூட்டாக தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு ஏரியாவை சுற்றி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்வியல் எப்படி இருந்தது, கலாச்சாரம் எப்படி இருந்தது, அதையெல்லாம் வந்து போர்ட்ரேட் பண்ணுற விதமாக வந்து ஒவ்வொரு காட்சியும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபி, அது எதில் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டான எடிட்டிங் எல்லாமே பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சாப்டர் ஒன்லையும் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஸோ இந்த விஷுவல்ஸான நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் வந்து காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்குது, கடவுள் சார்ந்த நம்பிக்கை இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. அதோடு சேர்த்து இந்த விசுவல் ட்ரீட்டாக ஒவ்வொரு சீக்வன்ஸாக அந்த காட்சியமைப்பை படுத்தின விதமாகட்டும், அந்த காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தின விதம், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக டாப் நாச்சாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த திரைப்பட குழு. சரி, இதுதான் வந்து இந்த படத்தோட ரிவ்யூவாக இருக்குதுங்க. நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு படத்தை வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். இந்த மாதிரி படங்களை ஒரு தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். சும்மா அந்த ஓடிடியில் சும்மா இல்லைன்னா இந்த தமிழண்டா.com எல்லாம் போய் பார்த்தா வந்து நம்மளுக்கு எடுபடாது. நம்ம போனால் பஜாயாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தியேட்டர் எஃபெக்ட், நம்ம நினைக்கிற ஒரு படம், ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இல்லை ஒரு ஃபேண்டசி படம், இதெல்லாம் வந்து நம்ம தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கெல்லாம் இந்த படம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. அதனால் தியேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் ரொம்பவே பிடிக்க போகுது. ஃபேமிலியாக நம்ம குழந்தை குட்டியோடு இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வல்கரான சீனோ காட்சியமைப்போ எதுவுமே இல்லை. ஸோ ஃபேமிலியாக இந்த படத்தை வந்து கொண்டாடுறதுக்கு 100% வந்து அருமையான படம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காலங்காலமாக வந்து நம்ம கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு வணங்கிக்கிட்டு இருக்கோம், கடவுளும் நம்ம கலாச்சாரமும் வேறு இல்லை, எல்லாம் ஒன்றிணைந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு நம்ம ரிஷப் ஷெட்டி. ஸோ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி,
வணக்கம்.